ஃபேஸ்புக்கில் அதிகமாக அடிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தான். அனுபவம் தான் அருமையான டீச்சர் அப்படின்னு நம்பினாங்க. டெக்னாலஜி தான் தெய்வம்னு நினைக்கிறாங்க 2K கிட்ஸ். நைன்டிஸ் கிட்ஸ் பவர் கட் ஆச்சுன்னா எல்லாரும் வெளியில ஓடி வந்துருவாங்க. அவ்வளவு சந்தோஷமா விளையாடுவாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க, வயசு பொண்ணுங்க எல்லாம் வாசல்ல உட்காந்து இவங்க விளையாடுறத வேடிக்கை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 90s கிட்ஸ் பெஸ்ட் 2K கிட்ஸ் ஒரு ஜாலியான அலசல் தான் இன்னைக்கு. ஃபேஸ்புக்கில் அதிகமாக அடிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் தான். மாம்ஸ்ன்னு சொல்லி அதிகமாக மீம்ஸ் வாங்குறது 90s கிட்ஸ் தான். 2K கிட்ஸ் எல்லாம் மவுஸ் பிடிச்சு விளையாடுறாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் மண்ணு குழைச்சி விளையாடினாங்க. அனுபவம் தான் அருமையான டீச்சர் அப்படின்னு நம்பினாங்க. டெக்னாலஜி தான் தெய்வம்னு நினைக்கிறாங்க 2K கிட்ஸ். லாலிபாப், கிட்கேட் அப்படின்னு சொன்னா சாக்லேட் நினைச்சது 90s கிட்ஸ். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நினைச்சது 2K கிட்ஸ். 90s கிட்ஸ் பவர் கட் ஆச்சுன்னா எல்லாரும் வெளியில ஓடி வந்துருவாங்க. அவ்வளவு சந்தோஷமா விளையாடுவாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க, வயசு பொண்ணுங்க எல்லாம் வாசல்ல உட்காந்து இவங்க விளையாடுறத வேடிக்கை பார்ப்பாங்க. கேபிள் டிவில புது படம் போட்டாலே சந்தோஷம்தான் அவங்களுக்கு. உப்பு தண்ணி பைப்ல தண்ணி வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கதவையும் தட்டிட்டு வாங்க தண்ணி வந்துச்சுன்னு கூப்பிட்டுட்டு தண்ணி பிடிக்க ஓடுவாங்க. நல்ல படிய வாரிய தலை, நெத்தி நிறைய திருநீர், இதெல்லாம் 90s கிட்ஸ். 2K கிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆன உடனே பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. உடனே எலக்ட்ரிசிட்டிக்கு ஃபோனை போடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கரண்ட் வந்துருச்சா, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூட ஏசி இருக்கிற ஹேர் கட் கடையாக பார்த்து தான் போகிறாங்க. கையோட ஃபேஷியலையும் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 90s கிட்ஸ் ஈவினிங்ல டிவியில வர ஒளிபரப்புக்காக தான் மணிக்கணக்கில் காத்துட்டு இருப்பாங்க. மொழியே தெரியலினாலும் மாற்று மொழி படங்களையும் பார்த்தாங்க. அதுவும் பக்கத்து வீட்டில் போய் கூட்டமா பார்த்ததெல்லாம் உண்டு. வாடகைக்கெல்லாம் டிவி எடுத்து பார்த்ததெல்லாம் உண்டு. விடுகதைகள் கேட்டு விளையாடுறது அதெல்லாம் இருந்துச்சு. ரெகுலரா காலையில எந்திரிச்சு டீ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினைச்சோம். பெண்களை விரும்புறது இப்ப இருக்க மாதிரி அப்பெல்லாம் அதிகமா இல்லை. அவங்க கிட்ட காதலை சொல்றதுக்கே பயந்துக்கிட்டு ஒரு தலை காதலாவே நிறைய இருப்பாங்க. சோகப்பாட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டிடுவாங்க. அவ்வளவுதான் 90s கிட்ஸ் எல்லாம் புரட்சி செய்யறது. அதெல்லாம் பொழுதுபோக்கா வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல தான் கருத்து போட்டியே போட்டுக்கிறாங்க. எதிர்கருத்து இல்லைனாலும் ஒரே கருத்து இருந்தாலும் அதற்கு முட்டு கொடுக்கறாங்க. சூப்பர்னு போட்டுட்டு செல்போன்ல கேம்ஸ் விளையாடுவது, சினிமாவுக்கு போறது, அதை ரிவ்யூ செய்யறதுக்கு தான் அப்படின்னு இப்ப இருக்காங்க. போன் எடுத்துட்டு போனா நேரம் போறதே தெரியறது இல்லை. எங்க இருக்கோம், என்ன பண்றோங்கிறதும் தெரியறது இல்லை. அந்த போன்ல பேட்டரி சார்ஜ் கம்மி ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது, விளையாடுறது. அது சார்ஜ் போற நேரம் தான் அந்த போனுக்கே ஓய்வு. 90s கிட்ஸ் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சதால, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் நல்லா சொல்லி தராங்க. அது எல்லாமே அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டா இருந்தது. மதியானமே வீட்டுக்கு வந்துருவாங்க. மதியம் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டிவியில ஏதாவது ஓடும், பெரியவங்க பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு பெல் அடிக்கிறதுக்குள்ள ஓடி போறது ஸ்கூலுக்கு. அதெல்லாம் ஒரு ஜாலி தான். ஏதாவது ஒரு கடையில மஞ்சப்பை கொடுப்பாங்க, அதுதான் புத்தகப்பை. துணி கடையில துணி மடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த பேடு, அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பேட், இல்லைன்னா கேலண்டர். இதுதான் அப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது. பரீட்சை பேப்பர்ல ஏதோ ஒரு சாமி பேரை போட்டு துணைன்னு போட்டாவே நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது.
கெட்ட வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டாங்க அதிகம். பாம்பு அப்படின்னு சொல்ல கூட பயந்துக்குவாங்க. வயலடி பாம்புன்னு சொன்னா பாம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டவங்கள பார்த்தீங்கன்னா ஐயப்பனாவே கும்பிடுவாங்க. 2K கிட்ஸ் காலையில் 7 மணி பஸ்ஸுக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்லாம் தூரமாக இருக்குது. இருக்கிற ஸ்கூல்லே பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் தொலைவில் தான் சேர்க்குறாங்க. அது பஸ்ஸில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா அந்த 1 மணி நேரத்தில் யார் யார் கமெண்ட்ஸ் போடணும், எதுக்கு விமர்சனம் போடணும் அப்படின்னு போட்டுட்டு போடுறது. இவங்களும் சமூகத்தின் மீது அக்கறையாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்குவாங்க. இதில் தான் பவர் கிளாஸ் அது போட்டுட்டு போகிறது ஸ்கூலுக்கு. இப்போ இருக்க காலத்தில் பிள்ளைங்க பவர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுதுங்க. கண் பார்வை அவ்வளவு மங்கலாக இருக்குது. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனேன். நாங்கள் எங்கள் ஸ்கூல் காலேஜ் சேர்ந்து 2வது நாளே ஹாஸ்டலில் போகிற நீங்கள் எங்க பரீட்சைக்கு லீவ் விட்டால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடிடுவோம். சொந்தக்காரங்க வீட்டில் ஜாலியாக இருப்போம். இப்போ லீவுக்கு தான் அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே பார்க்க வராங்க. சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாம் அந்த படத்தில் வந்த மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது. லேடிஸ் எல்லாம் அம்மன் படம் அந்த மாதிரிலாம் வந்தது. அப்போ மங்களகரமாக சிவப்பு கலர் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் நெத்தி நிறைய பொட்டு வச்சுட்டு அவ்வளோ பக்தியாக போய் அந்த சினிமாலாம் பார்த்தாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில ரசிகர் மன்றங்கள் எல்லாம் அப்போ நற்பணிகள் செஞ்சது. அது சமூக சேவையாகவும் இருந்தது. அதெல்லாம் அந்த காலம். 2K கிட்ஸ் வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை புது படம் அந்த வாரத்துக்கு உண்டானது வந்துடணும். பெரிய நடிகர்களோட ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா அதை யார் ட்ரெண்ட் பண்ணுறது, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் என உலகத்தில் இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு ஈஸியாக கேட்குறாங்க. படம் நல்லா இல்லை அப்படின்னாலும் அது சரின்னு ஒத்துக்க மாட்டாங்க. முதல் நாள் வசூல் எங்கள் தலைவர் நல்லா கொடுத்துட்டாருப்பா, அது போதாதா, வசூல் தான் முக்கியம் அப்படின்னு அடித்து பேசுவாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னு பார்த்தா 90ஸ்ல காதலியின் கையை முதல் முறை தொடுவதே அதிசயம், ஆச்சரியம்தான். கார் ஏதாவது ரோடில் போச்சுன்னா அது பின்னாடியே எல்லாரும் ஓடுறது. சைக்கிளில் குரங்கு பெடல் போட்டுட்டு போய் பழகி தானாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது. TVS 50 தான் நிறைய வீட்டில் இருக்கும். அது எடுத்துட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு போனாலும் சரி, இல்லை எடுத்தாலும் சரி, அதில் ஆர்ன் அடித்து பார்க்குறதுல நம்மளுக்கு அப்படி ஒரு சுகம். ஃபோன் அப்போ ரிசீவர் ஃபோன் வந்துச்சு. அது எப்படி எடுக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் அதை தலைகீழாலாம் வச்ச காலம் இருக்குது. ஹோட்டலில் எப்பயாவது வாங்கி தருவாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். அது எல்லாமே ஆச்சரியம், அதிசயம். அந்த நாட்கள் 90s பேய் வரும் 12 மணிக்கு அப்படின்லாம் நம்பணும். இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறவங்களாம் நிறைய படித்தவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். 2K கிட்ஸ் புது மாடல் ஃபோன் EMIயில் வாங்கினா தான் சங்கர் படம் பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு. ராயல் என்ஃபீல்டில் ரவுண்டு கேட்குறது, கூலர் கடன் வாங்குறது, 1000 லைக்ஸ் வருமானு பார்த்துட்டே இருக்கிறது, ஒரு 50 பேருக்கு டேக் பண்ணுறது, ஒன்றுமே இல்லைனாலும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்க்குறது. இவ்வளோ தான் 2K கிட்ஸ். 90s பெண்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் காஃபி ஷாப்லாம் இவ்வளோ இல்லை. அதிகமாக ஜென்ஸ் வந்து லேடிஸ் கிட்ட லவ் சொல்கிறதுன்னு பார்த்தா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் அப்போ அதிகம். அப்போல்லாம் அசால்ட்டாக செருப்பில் அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஃபேஷியல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. பியூட்டி பார்லரே அப்போ கம்மியாக தான் இருந்தது, அதிகமாக இல்லை. இயற்கையாகவே அனைவரும் அழகாக தான் இருந்தாங்க. நல்லா கழுத்தில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு, நதியா வளையல், கனகா மணி, மருதாணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. லேடிஸ் சைக்கிள் வச்சுருந்தா அதுவே அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம். அப்பயே அது கம்மி தான். மேக்சிமம் அனைவருமே ஒரே மாதிரி பொட்டு, கம்மல், அந்த ஸ்டார் கம்மல் இல்லைன்னா பொட்டு வச்ச கம்மல், அது நடுவில் ஒரே ஒரு கல் மட்டும் இருக்கும். இதுதான் அந்த ஏஜில் எல்லாருமே போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போல்லாம் 2K கிட்ஸு ரேஷன் கார்டில் பேர் இருக்கா இல்லையான்னு கூட கவலைப்படுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. டிக்டாக் பண்ணலைன்னா அவ்வளவுதான் டென்ஷனாக இருக்கிறாங்க.
காஸ்ட்லி மொபைல் கையில் எடுத்துட்டு கெத்தாக சுற்றுறாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஃப்ரீயாக போகணும்னு பார்க்குறாங்க. ஸ்பாக்கு போகும்போது பைக்கில் கலர் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து இறங்குறது நல்லா தான் இருக்குது. 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் வாழ்க்கை வாழலாம். ஆனால் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. 90s கிட்ஸ் தான். 2K தான். ஓல்ட் இஸ் கோல்டு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.